அஸ்ஸலாமு அலைக்கும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அநீதி இழைக்கப்பட்டவனின் துவாவிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பது நபி மொழியாகும். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒருவர் இன்னொருக்கு உதவியாக வாழ்வது என்பது மனிதனின் பண்பாக இருக்கிறது. ஆனால் இந்த பண்பு எல்லார்கிட்டையும் எல்லா நேரத்திலையும் ஏற்படாது, அதை எதிர்பார்க்கவும் முடியாது. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு அநியாயம் செய்வாங்க. அப்படி அநியாயம் செய்யக்கூடியவங்களை நாம் இந்த உலகத்தில் பல பேரை பார்க்க முடியும். இப்போல்லாம் நிறைய பேர் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, தன் உடன்பிறந்த சகோதரர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் கூட, ஏன் தன் உடன் உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய உயிர் நண்பனுக்கு கூட அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்படி நிறைய நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைய காலத்தில் அநியாயம் செய்வது என்பது ஒவ்வொரு மனிதரிடத்திலுமே சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. இந்த அநியாயம் செய்யக்கூடியதின் விபரீதம் என்னவென்பதை இந்த மனிதர்கள் அறியாததன் காரணமாக நாம் பிறருக்கு அநியாயம் செஞ்சோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய விபரீதம் என்னவென்பது தெரியாமல், அதனால் நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய நஷ்டங்கள் என்ன, மறுமையில் நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் இன்றைய காலத்தில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அராஜகங்களும் அதிகரித்து போவதற்கு காரணமாக இருக்குது. இந்த அநியாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே அதனுடைய விபரீதத்தை அறிஞ்சிக்கிட்டான் அப்படின்னா அவன் அடுத்த மனுஷனுக்கு அநியாயம் செய்வதை தன் மனதளவில் கூட என்ன செய்ய மாட்டான், நினச்சி பார்க்க மாட்டான். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யமன் தேசத்தில் போய் சகாத் பணத்தை வசூல் செய்துட்டு வருவதற்காக முஆத் அலி அவர்களை அனுப்புகிறாங்க. அப்போது முஆத் அலி அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவனின் துவாவிற்கு அஞ்சிக்கொள், ஏனென்றால் அவனுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க, முஆத் அலியை யமன் தேசத்துக்கு சகாத் பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது புகாரில் 2448வது ஹதீஸாக நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில் அநியாயம் செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த மனுஷன் யாருக்கு அநியாயம் செஞ்சானோ அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும் அப்படின்னா உடனே மன்னிப்பு கேட்டு அவனுடைய மன்னிப்பை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் நம்மளை மன்னிக்கலைன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை மன்னிக்க மாட்டான். அந்த மனுஷன் மன்னிச்சா தான் அல்லாவும் என்ன செய்வான், மன்னிப்பான் என்பது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. நாம் அநியாயம் செஞ்சவன் காஃபிராக இருந்தாலும் செய்யணும், அவன்கிட்டையும் போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். பாதிக்கப்பட்டவன் நாம் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், அவனுக்கு அநீதி இழைச்சாச்சு, அநீதி இழைக்கப்பட்டவன் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் இது எப்படி துவா கேட்குறானோ அதை அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கொள்வான். இதுக்கு உதாரணமாக உமர் அலி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அது என்ன சம்பவம் அப்படின்னா, அதாவது ஸஅத் அலி அவர்கள் அபு கதாதா என்பவருக்கு எதிராக ஒரு துவா செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவம் தான் இது. அவர் எப்படி அல்லாஹ்விட்ட துவா கேட்டாரோ அதை அப்படியே என்ன செஞ்சுருக்குன்னா அந்த அபு கதாதா என்பவருக்கு பழிச்சிருக்கு. ஸஅத் அலி அவர்கள் அபு கதாதாவுக்கு எதிராக ஏன் துவா கேட்டாங்க, என்ன மாதிரியான துவா கேட்டாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த நிகழ்வை பற்றி ஜாபர் பின் சமுரார் அலி அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஸஅத் அலி அவங்க கூஃபாவுடைய ஆளுநராக இருக்காங்க. அவங்க ஆளுநராக இருக்கும்போது நடந்த சம்பவம் தான் இது. அங்குள்ள மக்கள், அதாவது கூஃபாவாசிகள் சில பேர் உமர் அலி அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸஅத் அலியை பற்றி குறை கூறி முறையிடுறாங்க. எனவே இது பற்றி தீர விசாரிச்சுட்டு உமர் அலி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸஅத் அலி அவர்களுடைய பதவியை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக அம்மார் அலி அவர்கள் அதிகாரியை அந்த மக்களுக்கு நியமிக்கிறாங்க. அதே நேரம் கூஃபாவாசிகள் சொன்ன குற்றச்சாட்டில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸஅத் அலி அவங்க முறையாக தொலை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உமர் அலி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு ஆளை அனுப்பி அந்த சாத்திர அலி அவங்கள அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அவரும் போய் என்ன செய்கிறாருன்னா அவரை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோன்னா உமர் அலி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இவங்க இந்த மக்களுக்கு முறையாக தொலை வைக்க மாட்டீங்களாமே அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்களே, உண்மை தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படித்தான் என்ன செஞ்சேன், இந்த மக்களுக்கு தொலை வச்சேன். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தொழுது காட்டியதை விட நான் குறைத்து விடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இஷா தொலை வைக்கும்போது என்ன செய்வேன் அப்படின்னா, முதல் 2 ரக்காயத்துகளை நீளமாக ஓதியும் பின்னாடி இருக்கக்கூடிய 2 ரக்காயத்துகளில் சுருக்கமாக ஓதியும் தொலை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமர் அலி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாத்திர அலி அவளை பார்த்து உங்களை பற்றிய நமது எண்ணமும் அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இதையொட்டி உமர் அலி அவர்கள் வந்து சாத்திர அலி அவர்களை பற்றி விசாரிப்பதற்காக, ஏன்னா அவங்க வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த குற்றங்கள் உண்மைதானா அப்படின்னு விசாரிப்பதற்காக அவங்களோட ஒரு 4-5 பேரையும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே போய் கூஃபாவில் விசாரணை பண்ணுறாங்க. கூஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் கூட விடாமல் அங்கே வரக்கூடிய எல்லார்கிட்டையுமே சாத்திர அலி அவர்களை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரித்த வரைக்கும் அவங்கள பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அவரை பற்றி என்ன செய்யலை, யாருமே எந்த குறையுமே சொல்லலை. இப்படி எல்லா பக்கம் விசாரித்து முடிச்சு விட்டு கடைசி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பக்கத்தில் விசாரிக்க போகிறாங்க. அது எங்கே போகிறாங்க அப்படின்னா, பிரபல கைஸ் குலத்தின் பிரிவான பனு அர்சு குலத்தாரிடம் போய் விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த குலத்தை சேர்ந்த உசாமா பின் ஹதாதா என்பவர் மட்டும், இந்த ஹதாதா என்பவர் யாருன்னா இவருக்கு எதிராக தான் இந்த சாத்திர அலி அவங்க வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. அந்த அபு ஹதாதா தான் இவர் என்ன செய்கிறாருன்னா அப்படின்னா, அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அந்த கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் விசாரித்ததன் காரணமாக நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாத்திர அலி அவர்கள் மீது குற்றம் சுமத்துறார். என்ன குற்றம் சுமத்துறார் அப்படின்னா சொல்கிறாருன்னா, சாத்திர அலி அவங்க வந்து தன்னுடைய படையை வந்து அனுப்பும்போது அவர் படை பிரிவினோடு என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து சமமாக பங்கு வைக்க மாட்டார். தீர்ப்பு அளிக்கும்போது நீதியுடன் நடக்க மாட்டார் அப்படின்னு சாத்திர அலி மீது ஹதாதா வந்து குற்றம் சுமத்துறார். இதை கேட்ட சாத்திர அலி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் 3 பிரார்த்தனை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, துவாவும் கேட்குறாங்க. அவங்க அல்லாஹ்விடம் கேட்ட துவா என்ன தெரியுமா, அதாவது ஹதாதா என்பவரை குறித்து சொல்கிறாங்க, இறைவா உன்னுடைய இந்த அடியார் வந்து என்னை பற்றி கூறிய அவருடைய குற்றச்சாட்டில் அவர் பொய் சொல்லியிருந்தார் அப்படின்னா, அல்லது அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்காக என் மீது குற்றம் குறை கூறுவதற்கு அவர் முன் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவருடைய வாழ்நாளை நீட்டி அவரை தள்ளாமையில் வாட்டி விடுவாயாக, அவரது ஏழ்மையையும் நீட்டுவாயாக, அவரை பல சோதனைகளுக்கு ஆளாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி அவர் மீது அவருக்கு எதிராக இந்த சாத்திர அலி அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். இதை பற்றி வந்து அறிவிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் பின் உமைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாத்திர அலி அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்ன இந்த அபு ஹதாதா என்பவர் வந்து பிற்காலத்தில் பல சோதனைகளுக்கு உள்ளானார். அவர்கிட்ட போய் யாராவது நலம் விசாரித்தாங்க அப்படின்னா அவர் சொல்வாராம், நான் வந்து சோதனைக்கு உள்ளான முதுமை பெற்ற வயதினாக இருக்கேன். சாத்திர அலி அவர்கள் பிரார்த்தனை வந்து என்ன செஞ்சிச்சு, என்னை பிடித்து கொண்டது அப்படின்னு அவர் எனக்கு என்ன சொல்லி புலம்புவாராம். பிறகு அப்துல் மாலிக் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அவரை பிற்காலத்தில் பார்த்துருக்கேன். அவர் நான் எப்படி பார்த்துருக்கேன், எந்த நிலைமையில் பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார்னா, அவர் வந்து முதுமையினால் அவரது கண் புருவங்கள் எல்லாமே தொங்கி அவருடைய கண்கள் மீது விழுந்து கிடக்கும். அப்படி விழுந்ததன் காரணமாக அவருடைய பார்வையெல்லாம் என்ன செஞ்சிச்சு, பறி போயிடுச்சு. அவருக்கு வந்து கண் தெரியலை, கண் பார்வை மங்கி போச்சு. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து என்ன செய்வார்னா, பாதையில் நடந்து போவார். பாதையில் நடந்து போகும்போது அங்கு நடந்து செல்லக்கூடிய பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் மோதிக்கொள்வார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பார்வை இல்லாத நிலையில் தான் அவர் இருந்திருக்காரு. எப்படிப்பட்ட நிலையில் தான் நான் நினச்சிருக்கேன், அவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்துல் மலிக் என்பவர் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 755வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு.
சாத்திர அலி அவங்க மீது பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதுனால தான் கதாதா என்பவருக்கு எதிராக சாத்திர அலி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா துவா செஞ்சாங்க. அவங்க செஞ்ச 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, 3 விஷயங்களில் பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. ஒன்று வந்து அவருடைய வாழ்நாளை நீட்ட வேண்டும் என்பதும், 2வது அவரை வந்து பரம ஏழையாக்க விட வேண்டும், 3 வந்து அவரை வந்து குழப்பத்தில் விட்டுறணும் அப்படின்னு இந்த 3 துவாக்களையுமே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஏற்றுக்கொண்டான். அதனால தான் பிற்காலத்தில் சாத்திர் அவர்கள் செய்த என் துவா வந்து என்னை பிடித்து கொண்டது என்பதாக கதாதா சொல்வாராம். அதனால் நாம் என்ன செய்யணும்னா, யாருக்காவது அநியாயம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் நமக்கு எதிராக துவா கேட்பதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா அவர்களுடைய துவா வந்து நம்மை பிடித்து கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இதுக்கு இன்னொரு சம்பவத்தையும் புகாரிலிருந்து நாம் பார்க்க முடியும். அதாவது அம்ரு பின் நுஃபைல் என்பவரின் பேரனான சயீத் பின் சைத் என்பவருக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்மணி என்னென்னா அநியாயமாக அபகரிச்சுக்கிறார். எப்படி அபகரிச்சுறான்னா, அந்த இடம் வந்து எனக்கு தான் சொந்தமான இடம் அப்படின்னு பொய்யாக வாதம் புரிஞ்சு அந்த இடத்த அபகரிச்சுக்கிறார். அதனால் அந்த பெண்ணுக்கு எதிராக சயீத் பின் சைத் அவர்கள் வந்து இறைவனிடத்தில் துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னா, இறைவா இந்த பெண்மணி வந்து பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தா அப்படின்னா அவளுடைய பார்வையை பறித்து அவளை குருடியாக்கிரு, மேலும் அவருடைய வீட்டையே அவளுக்கு என்ன செய்யணும் கபராக்கிடணும் அப்படின்னு இறைவன்கிட்ட துவா செய்கிறார். இதன் காரணமாக அவர் செஞ்ச அந்த துவாவின் காரணமாக துவாவின் பலனாக அந்த பெண்மணி என்னென்னா பிற்காலத்தில் பார்வை இழந்தவளாக தன்னுடைய வீட்டில் உள்ள சோரை தடவி தடவி நடந்து செல்வானாம். அதாவது பார்வை பயிற்சி பார்வை போனதுனால அவள் சோரை தடவி தடவி நடந்து அவளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கா. அப்போது அவர் சொல்வானா, சயீத் பின் சைத் அவர்கள் எனக்கு எதிராக கேட்ட துவா என்னுடைய விஷயத்தில் பழித்து விட்டது என்று கூறக்கூடியவளாகத்தான் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்படியே ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டில் சோரை தடவி நடக்கும்போது வீட்டில் உள்ள கிணற்றில் வந்து என்ன செஞ்சான்னா தவறி வந்து செத்து போயிடலாம். அவள் செத்த உடனே அவருக்கு வந்து அந்த கிணறு தான் என்ன செஞ்சுருக்கு, கடைசி நேரத்தில் அந்த கிணறே அவளுக்கு கபராக மாறிடுச்சு. ஏன் அப்படி மாறிடுச்சுன்னா, அவங்க வந்து யாருமே துவா கேட்டிருக்காங்க இல்லையா, அவளுடைய கண் பார்வை பறிக்கப்படணும்னு கேட்டாங்க, அவளுக்கு கண் தெரியாமல் போயிடுச்சு. அவளுடைய வீட்டையே கபராக ஆக்கிவிடு அப்படின்னு துவா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிணறே என்ன செஞ்சிச்சு, அவளுக்கு கபராக மாறிவிட்டது. இது புகாரில் 3290வது ஹதீஸாக நம்ம பார்க்க முடியும். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் மற்ற மக்களுக்கு நன்மை செய்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அதையும் மீறி நாம் யாருக்காவது அநியாயம் செஞ்சிட்டோம்னா அவர்கள் நமக்கு எதிராக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாகவே நாம் அவர்களிடம் போய் என்ன செய்யணும், மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர்களிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டால்தான் அல்லாஹும் நம்மை மன்னித்து அருள் புரிவான் என்பதை நாம் அனைவரும் நம் மனதில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்வோமாக. எனவே நாம் வாழக்கூடிய நாட்களில் யாருக்கும் எந்த நிலையிலும் அநியாயம் செய்யாமல் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.